we have the great Word of God to lean upon. நாம் சாய்ந்து கொள்ளும்படியாக பெரிய தேவ வசனம் நமக்கு இருக்கிறது. The words that I speak unto you, they are spirit and they are life. நான் உங்களிடத்திலே பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் அவைகள் ஜீவனுமாய் இருக்கிறது. You know, after 70 years of preaching, 70 ஆண்டுகள் பிரசங்கித்த பின்பு I find the meek and those who want to be meek very few. நான் காண்பது என்னவென்றால் சாந்த குணமுள்ளவர்களும் சாந்த குணமாக இருக்க விரும்புகிறவர்களும் மிக குறைவானவர்கள் என்பதுதான். So unfortunately, துரதிர்ஷ்டவசமாக even the church becomes a battleground for egoistic people. சுயநலம் வாய்ந்த தான் முக்கியம் என்று நினைக்கிற மக்களுக்கு ஒரு போராடும் இடமாக சபை துரதிர்ஷ்டமாக ஆகிவிடுகிறது. I am great and you are small. நான் தான் பெரியவன் நீ சின்னவன் என்று சொல்லுகிற காரியம். Kindergarten children. சின்ன பிள்ளைகள் அந்த அளவு இது. Now, it's not for us to say who is great. நம்ம யார் பெரியவர் என்று சொல்வது நமக்குள்ளாக அவர் இருக்கக்கூடாது. He that is least in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே மிக சிறியவன் எவனோ, whosoever is converted ரட்சிக்கப்பட்டவன் யாராயிருந்தாலும் and has a meek spirit. சாந்த குணமுள்ள ஆவியை கொண்டு இருக்கும் பொழுது. But today I notice ஆனால் இன்று நான் காண்பது என்னவென்றால் everybody's focus is on someone else. எல்லாரும் மற்ற யாரையோ தான் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். And they complain about this man or that woman. இந்த மனுஷன் அந்த மனுஷன் என்று யாரையோ குறித்து புகார் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். Those complainers and murmurers have a lesson to learn. அப்படிப்பட்ட புகார் சொல்லுகிற முறுமுறுக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாடம் இருக்கிறது. In the 12th chapter of Numbers, என்னாகமும் 12ஆம் அதிகாரத்திலே இது இருக்கிறது. Many of us know this chapter. நம்மில் அநேகருக்கு இந்த அதிகாரம் தெரியும். But ஆனால் I do not know how much the third verse has struck you. ஆனால் இந்த 3ஆம் வசனம் எந்த அளவு உங்களை ஆழமாக தொட்டதோ எனக்கு தெரியாது. Now the man Moses மோசேயானவன் was very meek சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். above all the men which were on the face of the earth. பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். Now, of course, it's the Lord who searches the heart. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தரே. And when he declares in his word அவர் தம்முடைய வார்த்தையிலே இவ்விதமாய் சொல்லும் பொழுது that Moses was meek, it is most extraordinary. தேவனே மோசேயை குறித்து சாந்த குணமுள்ளவன் என்று சொல்வது மிக அசாதாரணமான ஒரு காரியம். Blessed are the meek of the earth, பூமியிலே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், for they shall inherit the earth. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். What? என்ன? Meek are described as conquerors. இங்கு சாந்த குணமுள்ளவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But ஆனால்
to return to Moses, மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது the meekest person, மிகவும் சாந்த குணமுள்ள மனிதன். really he should be described as the mightiest person. உண்மையாகவே அவனை குறித்து பராக்கிரமசால் என்பதாதான் சொல்லியிருக்கப்பட வேண்டும். Because the armies of Egypt could not keep them as slaves. ஏனென்றால் எகிப்தின் இந்த சேனைகள் அவர்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்க இனியும் முடியவில்லை. The sea parted. கடல் பிளந்தது. The word was, be still. சும்மா நில்லுங்கள் என்பதாக வார்த்தை கொடுக்கப்பட்டது. God will fight for you. தேவனே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Boy, what happens பாருங்களேன், when God fights? ஓ தேவன் யுத்தம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது பாருங்கள். And Moses could keep still, மோசே அமைதியா அங்க நிற்க முடிந்தது, unperturbed. கலவரமடையாதபடி. Now this was witnessed by all the people. எல்லா ஜனங்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். And they passed through the Red Sea dry shod. செங்கடல் வழியாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். Now Miriam, the older sister, மோசேயுடைய மூத்த சகோதரியாகிய மிரியாம், who had watched over the babe in the bulrushes, அங்கு புதர்களிடையே ஆற்றின் புதர்களிடையே குழந்தையை பார்த்த அந்த சகோதரி, now she began to grumble இப்பொழுது இவள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டாள். over a marriage which was unconventional for the people of Abraham. ஆபிரகாமுடைய மக்களுக்கு பழக்கமில்லாத சடங்குக்கு ஒவ்வாத அப்படிப்பட்ட ஒரு திருமணமாக இருந்ததினால இவள் அதை குறித்து முறுமுறுத்தாள். Now God is not confined to just one nation. ஒரே தேச ஜனத்துக்கு மட்டும்தான் தேவன் அங்கு சொந்தமாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. It's not possible that the gospel should be only for some people. சுவிசேஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு தான் என்று சொல்லுவது சாத்தியமில்லாத காரியம். We have caused the scope of the gospel to shrink and shrink badly. ஆனால் நாமும் சுவிசேஷம் பரவக்கூடிய இந்த எல்லையை சுருங்கி போக அதிகமாய் சுருங்கத்தான் பண்ணிவிட்டோம். How dreadful. அது எவ்வளவு பயங்கரமானது. The gladsome news shall be to all people. சகல ஜனங்களுக்கும் வந்த சந்தோஷமான செய்தி இது. For unto you is born a Savior. உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். Oh my friends. ஓ என் நண்பர்களே, To be crucified with Christ கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்படுவது gives you a freedom which is incomparable. சிலுவையிலே நீங்கள் கிறிஸ்துவோடு அறையப்படும் பொழுது அதோடு ஒப்பிட முடியாத அளவு சுயாதீனத்தை இது உங்களுக்கு தருகிறது. What a freedom. அது எப்ப ஏற்பட்ட சுயாதீனம். Ye shall know the truth, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், and the truth shall make you free. சாத்தியம் உங்களை விடுதலையாக்கும். God never tolerated this nonsense. எப்படிப்பட்ட மத இனத்தை தேவன் ஒருபொழுதும் சகித்து கொண்டு இருக்கவில்லை. And the grumbling of Miriam. மிரியாமுடைய முறுமுறுப்பையும் கூட. She became leprous. அவள் குஷ்டரோகியாக ஆனாள்.
she was turned out of the camp. பாளையத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டாள். And 7 days, when the whole camp could not advance, 7 நாட்கள் அந்த ஜனங்கள் எல்லாரும் முன்னேறி நடந்து போக முடியவில்லை. over grumbling இந்த முறுமுறுப்பின் நிமித்தமாய், of one leader. ஒரு தலைவருடைய முறுமுறுப்பின் நிமித்தமாய். Now, I don't know how many of you have retarded the work of God. உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய ஊழியத்தை பின்னோக்கி இழுத்து கொண்டு இருந்தீர்களோ எனக்கு தெரியாது. But that seems to be generally the case. ஆனால் பொதுவாக நாம் பார்ப்பது அப்படித்தான் இருக்கிறது. Why can't I rejoice and regard my brother better than myself? ஏன் என் சகோதரன் என்னை காட்டிலும் உயர்வாக எண்ணி நான் கலிகூறக்கூடாது? Is it only I that must be used of God? என தேவனாலே நான் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட வேண்டுமா? That's of the devil. இந்த எண்ணம் பிசாசின் எண்ணம். Now, சொல்லுது, how many people have been put off by this wrangling and this murmuring? எத்தனை பேர் இந்த முறுமுறுப்பு நிமித்தமாக சபையை விட்டு போனவர்களாக இருக்கிறார்கள்? How sad. அது எவ்வளவு துக்ககரமானது. Driving souls away from Christ. கிறிஸ்துவை விட்டு ஆத்மாக்களை தூர விரட்டுவது எவ்வளவு துக்ககரமானது. Not showing Christ. கிறிஸ்துவை காட்டாதபடி இருப்பது. What right have we to continue in that way? இவ்விதமாக தொடர்ந்து நாம் இருக்க நமக்கு என்ன உரிமைதான் இருக்கிறது? No right whatever. எந்த உரிமையும் இல்லை. God needs to spew us out. தேவன் நம்மை துப்பிதான் போட வேண்டும். We are being a hindrance to so many. அநேகருக்கு நாம் தடைகளாக இருக்கிறோம். Now, பொழுது there was further rebellion. இன்னும் அங்கு முரட்டாட்டம் அங்கு வந்தது. People did not learn the lesson. மக்களோ ஜனங்களோ அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. Oh, how sad. அது எவ்வளவு துக்ககரமானது. To come out of Egypt, எகிப்தை விட்டு வெளியே வந்து, but not to come out of the qualities of Egypt. எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் கூட எகிப்துடைய குணாதிசயங்களை விட்டு வெளியே வராமல் இருக்கிற இந்த நிலை. There were some great and noble characteristics amongst the British. ஆங்கிலேயர்கள் மத்தியிலே மகா பெரிய மேன்மையான அநேக குணாதிசயங்கள் காணப்பட்டன. They were known for their justice. அவருடைய நியாயத்துக்கு பெயர் பெற்றவர்கள். And that justice, the laws, were essentially from the Bible. அந்த நியாயம் அந்த சட்டதிட்டங்கள் வேதாகமத்திலிருந்து தான் வந்தன. From King Alfred the Great. மகா பெரிய ராஜா ஆல்ஃபிரட் ராஜாவினால். Now, people have departed from this. ஆனால் ஜனங்களும் இதை விட்டு போய்விட்டார்கள். And every little provocation, கொஞ்சம் தூண்டப்பட்டாலும் கூட we see young people talking about going to the police or divorce court. கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் சச்சரவு வந்தாலே நான் விவாகரத்து கோர்ட்டுக்கு போவேன், போலீஸுக்கு போவேன் என்று வாலிபர்கள் பேசுகிறார்கள். What? என
You are in the church நீங்கள் சபையிலே இருக்கிறீர்கள், or you are in a political party. இல்லை அரசியல் ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்கிறீர்களா? Oh, the money is God's money is being given away. ஓ, தேவனுடைய பணம் வெளியே கொடுக்கப்பட்டு போகிறது. No one is giving away God's money. யாரும் அவ்விதமாய் தேவனுடைய பணத்தை வெளியே கொடுக்கவில்லை. But ஆனால் there is a strong temptation ஒரு பலத்த சோதனை இங்கே இருக்கிறது. to have cronies and favorites and grant needless excess money to them. தாங்களுக்கு பிடித்தவர்கள் ஆமாம் சாமி போடுகிறவர்கள் அவர்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுக்கும்படியான அந்த சோதனை அங்கே இருக்கத்தான் செய்கிறது. That is, அதாவது when there are unfaithful men. உண்மையற்ற மக்கள் அங்கே இருக்கும் பொழுது, Oh boy, I can't think of unfaithfulness in stewardship. ஓ, தேவனுடைய உக்கிரான காரியத்தில் உண்மையற்ற தன்மை குறித்து என்னால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. There would scarcely be tuppence, just 2 pence in my pocket. என்னுடைய பாக்கெட்டிலே 2 காசு கூட இருக்காது. And I would be a happy individual. ஆனாலும் சந்தோஷமான ஒரு பையனாக நான் இருந்து கொண்டு இருப்பேன். It's not money I serve. நான் பணத்தை சேவிக்கவில்லையே. Nor for money that I serve. நான் பணத்துக்காகவும் நான் ஊழியம் செய்யவில்லையே. But ஆனால் I see that there's great danger in money. ஆனால் நான் காண்பது என்ன, பணத்திலே பெரிய ஆபத்து இருக்கிறது. So when the next rebellion arose, எனவே அடுத்த அந்த கலவரம் வந்த பொழுது, and Korah and Dathan கோராவும் தாத்தானும் revolted against Moses, மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணிய பொழுது, you see how democracy failed. The first attempt at democracy failed. முதலாவதாக ஜனநாயகத்தை அவர்கள் முயற்சித்த பொழுது எவ்விதமாக அது தோற்று போனது என்பதை இங்கு பார்க்கிறோம். Democracy can only stand on Christian truth. கிறிஸ்தவ சத்தியத்தை மையமாக கொண்டு மட்டுமே ஜனநாயகம் நிலை நிற்க முடியும். You see, பாருங்கள், avarice பேராசை somehow gets into the heart of men and women. ஆண்கள் பெண்கள் இருதயங்களுக்குள்ளாக இந்த பேராசை எப்படியோ புகுந்து விடுகிறது. You know, folks, அன்பார்களே பாருங்கள், my father ran away from his rich relatives. தன்னுடைய பணக்கார சொந்தக்காரர்களை விட்டு என்னுடைய அப்பாவோ ஓடி போய் விட்டார். Some of my relatives என்னுடைய சொந்தக்காரர்களில் சிலர் got converted, அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். and yet I kept such distance from them. அப்படி இருந்தும் கூட அவர்களை விட்டு நான் தூரமாக இருந்து கொண்டேன். Lest their money and influence should take hold of me. அவருடைய பணமும் அவருடைய செல்வாக்கும் என்னை பிடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக. So எனவே nobody can say, யாரும் இப்படி என்னை குறித்து சொல்ல முடியாது. we gave this, we gave that. நாங்கள் இதை கொடுத்தோம், நாங்கள் அதை கொடுத்தோம் என்று. I said, I don't want your lands. நானோ உங்கள் நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னேன். I don't want your money. உங்கள் பணமும் எனக்கு வேண்டாம் என்றேன். Learn to
glorify Jesus. இயேசுவை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். Blessed are the meek. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். And yet we don't seek that blessedness. அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தையோ நாம் தேடாதவர்களா இருக்கிறோம். Learn of me, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். for I am meek and lowly in heart, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். and you shall find rest உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை unto your soul. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை நீங்கள் காண்பீர்கள் என்றார். Our Lord நம்முடைய கர்த்தர் taught meekness, சாந்தத்தை கற்றுக் கொடுத்தார். and why can't we learn நாம் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது? at his feet? இந்த காரியத்தை ஏன் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது? Why do we want to put on these rags of sarvadhikari? இந்த சர்வாதிகாரி என்ற கந்தையை நாம் ஏன் உடுத்திக்கொள்ள வேண்டும்? What rubbish! குப்பையான காரியம். If God takes our breath away, நம்முடைய சுவாசத்தை தேவன் எடுத்துக்கொள்வார் என்றால் well, what do you take? நீ என்னத்தை எடுத்து போவாய்? Nothing. ஒன்றையும் எடுத்து போக முடியாது. Oh, let us be a humble people. ஓ, தாழ்மையுள்ள மக்களாக நாம் இருந்து கொள்வோம். This is my prayer for myself, எனக்காக நான் செய்யும் ஜெபமாக இது இருக்கிறது. for the fellowship, சகவாசத்திற்காகவும் நான் செய்கிற ஜெபம் இது. and for my children. என் சொந்த பிள்ளைகளுக்காகவும் நான் செய்கிற ஜெபம் இதுவே. But I suddenly found myself saying ஆனால் திடீரென்று நான் இவ்விதமாக சொன்னேன். in the middle of the night, நள்ளிரவு வேளையிலே, Lord, I deserve to be dismissed. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை விட்டு நான் அனுப்பப்படதான் பாத்திரவான். I am so unworthy. அப்பேற்பட்ட அபாத்திரன் நான். My friends, அன்பானவர்களே, may God give you a little bit of this beautiful nature which is in Christ. கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய இந்த அழகான சுபாவத்தின் ஒரு சிறு பங்கையாவது தேவன் உங்களுக்கு தருவாராக. Let our focus be on Jesus. நம்முடைய கண்கள் எல்லாம் இயேசுவின் மேலே இருக்கட்டும். Let us walk as he walked. அவர் நடந்த வண்ணமாகவே நாமும் நடந்து கொள்வோமாக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.